வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை மக்களவையில் 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். மக்களவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு பட்ஜெட்டின் நகல் மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படும். 2019 ஆண்டு பதவியேற்றதிலிருந்து திருமதி நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து தாக்கல் செய்யும் 9வது பட்ஜெட் இது என்பதும் திரு நரேந்திர மோடி அரசின் 3வது பதவிக்காலத்தில் தாக்கல் செய்யப்படும் 3வது பட்ஜெட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பட்ஜெட் தாக்கலுக்கு பின்னர் நிதி, பொருளாதாரம், ஆளுமை, ஜனநாயக நடைமுறைகள் ஆகியவற்றுடன் தேச கட்டமைப்பில் இளையோர் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் கல்லூரி மாணவர்களுடன் நிதியமைச்சர் கலந்துரையாட உள்ளார். முதன்முறையாக ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் மும்பை தேசிய பங்குச்சந்தையில் நாளை சிறப்பு வர்த்தகம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்திற்கு பூஜ்ய சகிப்புத்தன்மை என்பதே சமரசமற்ற உலகளாவிய விதிமுறையாக இருக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடில்லியில் நடைபெறும் 2வது இந்திய அரபு வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பயங்கரவாதம் இந்தியாவிற்கும் அரபு நாடுகளுக்கும் பொதுவான அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்திய ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தினால் அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டின் ஏற்றுமதி 2 மடங்காக அதிகரிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வணிகர்கள், வர்த்தகர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் தங்களது கவனத்தை சர்வதேச அளவில் நிலைநிறுத்துவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். தொழிலாளர் பிரிவுகளிலும் நாட்டின் வளர்ச்சி பாதையிலும் இந்த ஒப்பந்தம் மாபெரும் மாற்றங்களை கொண்டு வரும் என்று அவர் தமது சமூக வலைதள பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். அக்னிவீர், பொதுப்பணி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பணிகளுக்கு ஆள் சேர்ப்பு முகாம் பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை வேலூர் மாவட்டம் காட்பாடி விளையாட்டு மைதானத்தில் நடைபெறுகிறது. இது குறித்த மேலும் விவரங்களுக்கு 04425674 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வியாபாரம் செய்வோர் தங்களது வர்த்தக உரிமத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆணையர் திரு சுரேஷ்ராஜ் அறிவித்துள்ளார். வரும் பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் தங்களது உரிமங்களை உழவர்கரை நகராட்சி வருவாய் பிரிவிலோ அல்லது www.elgrams.py.gov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ பெறலாம் அல்லது புதுப்பிக்கலாம் என்றும் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வேளாண் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3 நாள் வேளாண் விழா மற்றும் 36வது காய், கனி, மலர் கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் நடைபெறுகிறது. இக்கண்காட்சியில் மலர்படுகை, கனி வடிவமைப்பு, அலங்கார மலர்ச்செடிகள், காய்கறி மற்றும் தோட்ட பயிர்களும் பல்வேறு அரசு துறைகளின் அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. இயற்கை விவசாயம் குறித்த முக்கிய அரங்கு ஒன்றும் கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் வேளாண் துறை சார்பில் 40,000 பூக்களும், பெங்களூர், புனே பகுதியிலிருந்து 10,000 பூக்கள் என 50,000க்கும் மேற்பட்ட பல வண்ண மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட போர் விமானம், யானை, பழங்கள் மற்றும் காய்கறிகளில் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் உள்ளிட்ட வடிவங்கள் அனைவரையும் கவரும் விதமாக உள்ளன. இது மட்டுமல்லாமல் இசை, நடன, நீரூற்று, வேளாண்மை, தோட்டக்கலை மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்கள் தங்களின் புதிய கண்டுபிடிப்புகளை அரங்குகளாக அமைத்துள்ளன. மானிய விலையில் அலங்கார பூச்செடிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் வடலூர் சத்தியஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசனம் நாளை காலை 6 மணிக்கு தொடங்குகிறது. தொடர்ந்து காலை 10 மணி, பிற்பகல் 1 மணி, இரவு 7 மணி, இரவு 10 மணி மற்றும் நாளை மறுநாள் அதிகாலை 5:30 மணி என 6 காலங்களில் 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் நடைபெறும். இதையடுத்து செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை மேட்டுக்குப்பத்தில் சித்தி வளாக திரு அறை தரிசனமும் நடைபெறும். ஜோதி தரிசனத்தை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடலூர் வந்துள்ளனர். விழாவை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பில் கடலூர், குறிஞ்சிப்பாடி, வடலூர், ஊத்தங்கால், விருத்தாச்சலம் தடங்களில் சிறப்பு ரயில்கள் நாளை முதல் வரும் 3ஆம் தேதி வரை இயக்கப்படுகின்றன. மேலும் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.